2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2:11. சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நாம் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று எழுதுகிறார். அப்படின்னா சாத்தான் மகா தந்திரசாலி. ஆதியாகமத்திலேயே நாம் சர்ப்பத்தை குறித்து சொல்லும்போது தேவன் படைத்தவைகளுக்குள்ளே அது மகா தந்திரமுள்ளதாக இருந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எனவே மகா தந்திரமுள்ள ஒரு விரோதி நமக்கு இருக்கிறான். அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருப்பது நல்லது. நம்ம ஏற்கனவே சாத்தானை குறித்து நாம் அறிஞ்சிருக்கிறோம். அவனை குறித்து நமக்கு தெரியும். அவன் பொய்யன் என்று அறிந்திருக்கிறோம். யோவான் 8:44 நாம் அப்படியே வாசிக்கிறோம். பொய்யன் என்றும் அவன் கொலை பாதகன் என்றும் ஆதி முதல் கொலை பாதகன் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12:10 அவன் சகோதரரை சதா தேவ சமூகத்தில் போய் குற்றப்படுத்துகிறவன், இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன், அக்யூசர் என்று வாசிக்கிறோம். அவன் வஞ்சிக்கிறவன் என்று வாசிக்கிறோம், டிசீவர். ஆக இப்படி பழைய காரியங்களை நாம் அவனை குறித்து அறிந்திருக்கிறோம். அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான் என்று நாம் யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆக சாத்தான் மனித சமூகத்துக்கே ஒரு எதிராளியானவன். அவனுடைய ஆயுதங்கள் மிகவும் தந்திரமானவைகள். ஸோ அதில் நிறைய காரியங்களை பார்க்க நேரம் இல்லை. ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதியை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு தியானிக்கும்படிக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அதுக்கு முன்னாடி 3வது வசனத்தை வாசிப்போம். 3. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து உங்கள் மனதும் கெடுக்கப்படுமோ? சாத்தான் எப்படி ஏவாளுடைய மனதை தவறானதை நம்பும்படி செய்து விட்டான். அதாவது the wrong things seemed very attractive than the right thing. சரியான காரியத்தை விட, அதாவது ஜீவ விருட்சம் அங்கே தான் இருக்குது, அதனுடைய கனியை காட்டிலும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியானது மிகவும் கவர்ச்சியாக அந்த கண்களுக்கும் பார்வைக்கும் சாப்பிடுவதற்கும் இன்பமாக இருக்கும் என்ற எண்ணத்தை உண்டு பண்ணிவிட்டான். அதுதான் சாத்தான் செய்த முதல் தந்திரம். தேவனுடைய வார்த்தையே சந்தேகப்படும்படி செய்து விட்டான். டவுட்ஸ், சந்தேகம். அப்புறம் பயத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான். நம்மளை பயமுறுத்தி ஏதாவது ஒரு பயத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம், அது தவறான தீர்மானமாக இருக்கும். ஸோ இப்படி பல விதத்திலையும் மனிதர்களை, விசேஷமாக விசுவாசிகளை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு தந்திரசாலி தான் சாத்தான். எனவே இந்த 2 கொரிந்தியர் 11:14 உள்ளபடி அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படின்னு நம்ம வாசிக்கிறோமே. அந்த ஒளியின் தூதனுடைய வேஷம் என்பதை குறித்து 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாட்சோம் இல்லையா? 11வது வசனம். No advantage would be taken off as by Satan, for we are not ignorant of his schemes. அந்த ஒரு காரியத்தை முதல்ல நான் சொல்கிறேன். அதாவது எந்த இடத்துல இந்த வார்த்தை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாததில்லவேன். அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சபையில் இருந்து ஒருத்தரை நம்ம டிசிப்ளின் பண்ணி அவர் ஏதாவது காரியத்தில் தவறும் பொழுது சபைக்கு புறம்பாக்குறோம், அல்லது அவங்கள டிசிப்ளின் பண்ணி திருவிருந்தில் கலந்துக்கிற வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்கிறோம். அப்படி சமயத்தில் அவர்கள் மனம் திரும்பினால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சாத்தான் நிரந்தரமாக அவர்களை தேவனை விட்டு பிரித்து விடுவான் என்று எச்சரித்து தான் இந்த சொல்கிறாரு. பாருங்கள், முதல்ல 2 வசனங்கள் வாசிங்களேன். 9ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதினேன்.
எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நாம் அவங்கள டிசிப்ளின் பண்ணி வெளியேற்றும் போது அவங்க மனம் திரும்பாமல் இருந்தால் நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் கிடையாது. ஆனால் அவர்கள் மனம் அருந்தி உண்மையிலேயே திருந்தி விட்டார்கள் என்றால் அவரிடத்துல நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று எழுதுகிறார். அப்படி நீங்கள் இரக்கம் காட்டலைன்னா சாத்தான் மிக தந்திரசாலி, அவர்களையும் மோசம் போய்க்கிடுவான். ஏன்னா அவர்கள் தேவனை விட்டே பிரிந்து போய் விடுவார்கள், அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க. நீங்களும் மற்றவர்களை மன்னிக்காதனால உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாமல் போய்விடும். அதனால் சாத்தான் ரொம்ப தந்திரசாலி, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய இருதயம் கடினப்படக்கூடாது. யார் மனம் திரும்புகிறாங்களோ அவர்களுக்கு மன்னிக்க நீங்கள் ரெடியாக இருக்கணும். மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சில இடங்களில் இப்படி சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். மன்னிப்பு கேட்கும்போது அதெல்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதாலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், நான் உன்னை விட ரொம்ப நீதிமான், நான் ஒரு காலம் பாவம் செய்ய மாட்டேன், அதனால் நான் உனக்கெல்லாம் மன்னிக்க முடியாது, மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரி தான். இதுவும் சாத்தான் நம்மை வஞ்சித்து விட்டதானுடைய அறிகுறி தான். எந்த மனிதனும் இந்த பூமியில் தவறக்கூடிய மனிதனுக்கு இன்னொருத்தர் தவறலாம். அதனால் இப்பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட, நம்முடைய உறவினர்களுடைய விஷயத்தில் கூட நாம் உண்மையிலே ஒருவர் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும்போது நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அந்த இடத்துல தான் இது எழுதியிருக்கு. சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிஞ்சுக்கிடணும். அவர்களையும் தேவனை விட்டு தூரமாக்கி, நீங்கள் மன்னிக்காதபடினாலே உங்களையும் தேவனை விட்டு தூரமாக்கி விட முடியும். ஸோ இருதய கடினம் இல்லாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று எழுதியிருக்கு. எனவே நாம் யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை அவங்க மன்னிப்பே கேட்காட்ட கூட நம்முடைய இருதயத்தில் அவரை மன்னிச்சிடலாம். அவங்க மன வருந்தி மன்னிப்பு கேட்டால் வெளியரங்கமாக இவங்களுக்கு மன்னிக்கலாம். அவர்கள் சரியாக மனம் திரும்பலை, மாட்டிக்கிட்டால் எல்லாருமே சாரி அப்படிம்பாங்க. அது உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது. ஆனாலும் கூட அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய இருதயத்தில் அவர்கள் பழி வாங்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மனம் திரும்பணும். அதுதான் இந்த வார்த்தையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி. இரண்டாவது இன்னொன்று என்ன, 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 5:8 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இது எந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி, அதாவது இது வேத வசனங்களை வி மஸ்ட் மெடிடேட் வித் தி ரெஃபரன்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட். எந்த பின்னணியில் இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத, அதனுடைய பேக்ரவுண்ட், அதனுடைய பின்னணியோடு கூட நம்ம நிதானிக்கணும். அப்போ தான் அதுக்கு சரியான அர்த்தத்தை புரிய முடியும். இப்போ எந்த இடத்துல எழுதுகிறாரு பாருங்கள். அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனத்தை வாசிங்க. 7லேருந்தே வாசிப்போம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அடுத்த வசனம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. போதும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது பாடுகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, அதுக்கு அடுத்து அதான் எழுதுறாரு. ஆஃப்டர் யூ சஃபர்ட் ஃபார் அ லிட்டில் வைல் த காட் ஆஃப் ஆல் கிரேஸ் ஹூ கால்ட் யூ டு ஹிஸ் இட்டர்னல் க்ளோரி இன் ஹிஸ் கிரைஸ்ட் வில் ஹிம்செல்ஃப் பெர்ஃபெக்ட், கன்ஃபர்ம், ஸ்ட்ரெங்தன், எஸ்டாப்ளிஷ் யூ. அடுத்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கு 10ல், சில காலம் கிறிஸ்துவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கும், நாம் கவலைப்படுவது, பயப்படுவது அல்லது பாடுகள், துன்பங்கள் வரும் பொழுது விசுவாசத்தில் நாம் அப்படியே அலைக்கழிக்கப்படுவது, இந்த காரியத்தை குறித்து தான் அவர் எழுதுகிறாரு. நீங்கள் உங்களுடைய சத்துரு பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், கட்சிக்கிற சிங்கம் போல. அப்படின்னா எதன் மூலமாக விழுங்க பார்க்குறான்? கவலையை கொண்டு உங்கள் விசுவாசத்தை விழுங்க பார்க்கிறான். துன்பங்களை கொண்டு பல பாடுகளை கொண்டு உங்களை விசுவாசத்தை விட்டு விலக பண்ண பார்க்குறான். ஆக இந்த மாதிரி உங்களுடைய கவலை அல்லது உங்களுடைய பயம் அல்லது உங்களுடைய பாடுகள், துன்பங்கள் இதெல்லாம் கொஞ்ச காலம்தான்.
அது தேவனை அனுமதிக்காமல் உங்களுக்கு வராது. அதனால் அப்படிப்பட்டதான பாடுகள் துன்பங்கள் உங்களை போன்ற மற்ற சகோதரர்களுக்கும் வருகிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, அதனால் எனக்கு மாத்திரம்தான் ஏன் இந்த பாடு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா சாத்தான் வந்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிறார். எனவே அருமையானவர்களே, நமக்கு ஏதாவது துன்பங்கள் பாடுகள் வரும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், நம்ம நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு வந்து ஏய் வாரியா சண்டைக்கு அப்படின்னு கேட்கறது கிடையாது. நம்ம அப்படி அவனை ஜெயிக்கவே முடியாது. அவன் வந்து ஒரு ஆவியாக இருக்கிறவன். இஸ் எ ஸ்பிரிட் பீயிங். நாம் வந்து மாம்சத்திலிருந்து அவனை எதுக்க முடியாது. அவன் தேவதூதனாக இருந்து விழுந்து போனவன். ஸோ நாம் வந்து நம்ம மாம்சத்தில் நம்ம பலத்தில் நிற்க முடியாது. அப்போ விசுவாசத்தில் நில்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ட்ரஸ்ட் இன் த லார்ட். நம்ம விசுவாசமெல்லாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இஃப் காட் இஸ் ஃபார் மீ யூ கேன் பி எகென்ஸ்ட் அஸ். தேவன் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பாடுகள் எனக்கு என்ன செய்ய முடியும்? பவுல் சொல்கிறாரு, உபத்திரவங்களோ பாடுகளோ நாசமோசங்களோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ எதுவானாலும் சரி எங்களை தேவனுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ நமக்கு எல்லாம் வரலாம் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு போலவே. ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. அப்பொழுது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம்னு அர்த்தம். நமக்குள்ள சந்தேகத்தை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவான், உங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவான். எதிர்காலமே வந்து உனக்கு ஒரு சூனியமாக தெரிகிறது போல, உனக்கு அவ்வளோதான், தேவன் உன்னை கைவிட்டு விட்டார், அப்படி போன்ற எண்ணங்களெல்லாம் கூட நம்மளை கொண்டு வருவான். சில நேரங்களில் தேவன் இருக்கிறாரா இல்லையா, எனக்கு இப்படிலாம் நடக்குது, அவர் ஒன்றுமே செய்யலை, இப்படி கூட எண்ணங்கள் வரலாம். யோவான் ஸ்நானகன் கூட அப்படி பயந்தார், எலியா பயந்தார். அதே மாதிரிக்கு நிறைய பேர் பயந்துருக்கிறாங்க. பயம் வந்து அடுத்து நம்ம பாவம் பண்ணுறதுக்கு தூண்டிடும். ஆபிரகாம் வந்து தன்னுடைய மனைவி அழகாக இருக்கிற நிமித்தம் வந்து என்னை கொன்று போடுவார்களா என்று பயந்தபடினால் அவளை போய் சொல்லும்படி சொல்லிவிட்டான். அப்போ எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி நாம் சோதிக்கப்பட முடியும். தேவனுடைய பலன் இல்லைன்னா முடியாது. அப்போ நம் பேரில், நம்முடைய பலத்தில், நம்முடைய அறிவில், அனுபவத்தில் நம்பிக்கை வைக்காமல் நாம் வந்து தேவன் பேரில் நம்பிக்கையாக இருந்து கர்த்தாவே என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டோம் சொன்னால் கண்டிப்பாக தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக நின்றீங்கன்னா சாத்தான் ஓடி போயிடுவான். அதுதான் அந்த வார்த்தையில் நமக்கு போதிக்கப்படக்கூடிய காரியம். எனவே யாராவது உங்களுக்கு வரக்கூடிய பாடுகளில் கஷ்டங்களில் நீங்கள் வந்து நிரந்தரமாக அவ்வளோதான் தேவன் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் அப்படிங்கிற வார்த்தையில் தான் அதை முடிக்கிறார். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா டிஸ்கரேஜ்மெண்ட். பாருங்கள், எஸ்ராவுனுடைய புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் அந்த எருசலேமில் இருந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து நெபுகாத் நேச்சாரால் வந்து கைதிகளாக கொண்டு போகப்பட்டாங்க. அது பின்னாடி சைரஸுங்கிற ஒரு ராஜா வருவான். அவன் வந்து என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்று அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் எழுதி வைத்து விட்டார். பெயர் பிறக்கிறதுக்கு முன்னாடி 150 வருஷத்துக்கு முன்னாடி பெயரை போட்ட இவன் வந்து இப்படி செய்வான்ட்டு அவன் வந்து அதே மாதிரிக்கு வந்து டிகிரி கொடுத்து, அதாவது அந்த தேசம் இப்பொழுது பாபிலோனியர்களுக்கு அடுத்து அசீரியருடைய கையில் வருகிறது. அப்படி வேறொரு ராஜா அப்படி வரும் பொழுது அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சரி ஒரு கூட்டமாக 2 கூட்டம் போகிறாங்க. முதல்ல ஒரு குழு கிட்டத்தட்ட 50,000 பேர் போய் அந்த எருசலேமத்தினுடைய தேவாலயத்தை கட்டுவதற்கு, பலிபீடத்தை கட்டுவதற்கு போகிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு குரூப்பு, 2வது குரூப் போகிறாங்க, செருபாபேல் அவருடைய தலைமையில். இப்படி அந்த 2 குரூப்பும் போகும்போது முதல் குரூப் போனோடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து அவன் ராஜா அவனுடைய உத்தரவோடு போனாங்க. போய் அந்த அசிபார வேலைகள்லாம் செய்யும்போது டிஸ்கரேஜ்மெண்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். 4வது அதிகாரத்தில் முதல்ல 1 வாசிங்க. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். அதாவது எதிரிகளாக இருக்கிறவர்களும் இவர்களோடு வந்து அப்படி நாங்களும் அந்த தெய்வத்தை தான் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்துக்கிட்ட பார்த்தாங்க. சேர்ந்து அங்கே என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்குறது மாதிரிக்க ஒரு கண்காணிப்பு வேலையை செய்ய அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் கொஞ்சம் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க.
உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கும் பாருங்கள், கீழே வாசிக்கணும் நம்ம, அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிங்க. அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடி, தளர பண்றதுன்னா டிஸ்கரேஜ் பண்றது, கட்டாதபடிக்கு சேர்ந்து கட்டுவோம் வாங்கங்கிறது. இது எப்படி இருக்கு பாருங்க. அதாவது எதிரியாக இருக்கிறவன் எப்படி வர்றான்னாக்கும் வஞ்சகமாக வர்றான். நான் உங்களோட சேர்ந்து கட்டுறேன்ப்பா, சாமி தானே கும்பிட்றீங்க, நாங்களும் சேர்ந்து கட்டுறோம் வாங்க. உலகத்தில் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வரி கொடுங்க, நாங்கள் உங்கள் கோயிலுக்கு வரி கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் சாமியை கும்பிடும்போது நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு, உங்கள் சாமியை கும்பிடும்போது நாங்களும் வர்றோம், அப்படிலாம் நம்ம ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நமக்கு எப்படி தெரியுது, நான் பார்க்குறதுக்கு நல்லா தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, இவங்க கும்பிட்டாங்களா? உண்மையில் என்ன கும்பிட்டாங்க, எப்படி கும்பிட்டாங்கன்னு பாருங்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அந்த காரியம் எழுதியிருக்கு. 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ராஜாக்கள் ஒரு குரூப்பை, ஒரு நாட்டை ஜெயிச்சாங்கன்னா அங்கே உள்ள ஜனங்களை அடிமையெல்லாம் கொண்டு போயிடுவாங்க அவங்கள சேவகம் பண்ணுறதுக்கு. அந்த இடத்துல வேறு இடத்துல உள்ளதான ஆட்களை கொண்டு குடியமர்த்துவாங்க. இலங்கையில் கூட அப்படி தமிழர்கள் பகுதியில் சிங்களவர்கள் எல்லாம் குடியேற்றினதாகலாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அது எதுக்காகனாக்கும், அந்த பகுதியில் இவங்க மறுபடியும் டாமினேட் பண்ணாதபடிக்கு தங்களுக்கு வேறு இடத்துல உள்ள ஆளுகளை கொண்டாந்து இங்கே பண்ணுறது. அந்த மாதிரி குடி அமர்த்தினாங்க. குடி அமர்த்தின உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, 24 வருஷம் வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 17:24 அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செபர்வாயிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களிலே குடியிருந்தார்கள். அதாவது இங்கே உள்ளவங்களும் அங்கே கொண்டு போயிட்டான், எங்கே? பாபிலோனுக்கு. இப்போ அசீரிய ராஜாக்கள் அங்கே ஆண்ட உடனே அவன் என்ன செய்கிறான், அங்கே உள்ளவங்களை கொண்டு பாபிலோன்ல இருந்தும் அப்புறம் குத்தா அவா அப்படின்னு சில இடங்கள் அங்கேருந்து கொண்டுக்கிட்டு இங்கே குடியமர பண்ணுறான். சரி, அப்போ இவங்க அங்கே குடியிருக்கிறாங்க. வாசிங்க. அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். கர்த்தருக்கு பயப்படலை, ஏன்னா அவங்களுக்கு இந்த தெய்வத்தை பற்றி தெரியாது. தேவன் என்ன செஞ்சாரா, அவங்களுக்குள்ள சிங்கங்களை அனுப்பினாராம். சிங்கங்களை அவங்கள வேட்டையாட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இவங்க ராஜாவை நோக்கி கத்துறாங்க. 27வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அதற்கு அசீரியா ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்கள் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள். அவர்கள் அங்கே இருந்து கொண்டு வந்தோன்னா, அந்த எருசலேம்ல இருந்து இஸ்ரேல்ல இருந்து இங்கே கொண்டு வந்தீங்களே, அவன்கிட்ட ஒரு ஆசாரியனை கூட்டிகிட்டு போங்கப்பா, பண்ணி அவங்க சாமிகளுக்கு பூஜை பண்ண சொல்லி நீங்களும் வழிபடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தேவ கோபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க. அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவர்கள் சமாரியாவிலிருந்து கொண்டு போய் இருந்த ஆசாரியரில் ஒருவன் பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். ஆனாலும் அந்தந்த ஜாதி தங்கள் தங்கள் தேவர்களை தங்களுக்கு உண்டு பண்ணி அந்தந்த ஜாதியார் குடியேறின தங்கள் தங்கள் பட்டணங்களில் சமாரியர் உண்டு பண்ணின மேடைகளின் கோவில்களில் வைத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 10ஓட 11 இதையும் சேர்த்துக்கோம்னு சொல்லிட்டான். அதாவது எப்படின்னா, நீ அந்த சாமியை வச்சுக்கோ, இந்த சாமியை வச்சுக்குவோம், 10ஓட 11 அப்படின்ட்டு இதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு சொல்லிட்டான். அப்போ இவங்க எதுக்காக கும்பிட்டாங்கன்னா, இஷ்ட தேவனா கும்பிடலை, துஷ்ட தெய்வமாக கும்பிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? டு அப்பீஸ் தம், நாட் டு ப்ளீஸ் தம் பட் டு அப்பீஸ் தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த தெய்வங்களில் நம்ம விரும்பி கும்பிடுற சாமிக்கு பேர் இஷ்ட தெய்வம்னு சொல்கிறது. குலதெய்வம்பாங்க. எனக்கு அதாவது எந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ, நமக்கு ஒரே தெய்வம் தான், நான் உலகத்தில் உள்ளவங்கள சொல்கிறேன். அவங்க அந்த இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் சொல்லுவாங்க. அதை விரும்பி போய் கும்பிடுவாங்க. துஷ்ட தெய்வம்னா என்னென்னா, ஐயோ அந்த சாமி அடிச்சுவிடும், அது சிங்கத்தை அனுப்பிடும், நம்மளை அடிச்சுவிடும்னு அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்களா, சில இடங்களில் அந்த பஸ்ஸெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை டயருக்கில் வச்சு நசுக்குவாங்க, தேங்காய் போய் உடைப்பாங்க. எதுக்கு தெரியுமா? சில சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க. அந்த கண்டக்டராக டிரைவராக ஓடி போய் ஒரு தேங்காய் உடைச்சு ஓடிடுவாங்க. எதுக்குன்னா, சரி ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக, கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கும்பிடுற தெய்வம் துஷ்ட தெய்வம். நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கும்பிடுறதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இஷ்ட தெய்வம், விரும்பி கும்பிடுறது. ஓகே, இப்போ இந்த தேவனை எதுக்கு கும்பிட்டாங்க அப்படின்னாக்கும், சிங்கம் வந்துடக்கூடாது, அடிச்சுடக்கூடாது இந்த சாமிக்கு விரோதமானு சொல்லி அதையும் ஒரு தெய்வமாக சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் 31வது வசனம். நீங்கள் ஃபுல்லாக வாசிக்கணும்னா நீங்கள் வாசிச்சு பாருங்கள், நேரம் இல்லை. 31
ஆவியர் நிபேகாசையும் தர்தாக்கையும் உண்டாக்கினார்கள். செப்பர்வியர் செப்பர்வாயிமின் தேவர்களாகிய அத்ரமலேக்குக்கும் அன்னமலேக்குக்கும் தங்கள் பிள்ளைகளை அக்கினியில் தகனித்து வந்தார்கள். பாருங்க, வெவ்வேறு சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கு பிள்ளைகளையும் வந்து அக்கினியில் கடக்க பண்ணுறாங்க. அப்புறம் 32, அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுமன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்காக ஆராதனை செய்கிறதுக்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள். பாருங்க, இந்த கோயிலைக்கும் ஆசாரியர்கள், அந்த கோயில் பிள்ளை கடை எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுக்கிறது. இப்படிப்பட்டவங்க தான் வந்து சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இந்த சாமியை தான் கும்பிட்றோம். ஆர்சிக்காரர்கள் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா நாங்களும் அந்த சாமியை தானே கும்பிட்றோம், நீங்கள் போய் சுவிசேஷ அறிவிக்க போங்க சொல்லுவாங்க. நாங்களும் கிறிஸ்தவங்க தான், வேறு இடத்துக்கு போய் சொல்லுங்கப்பாங்க. சில இடத்துல என்ன சொல்லுவாங்க, நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான். நோ, அவர்கள் எவ்வளோ விழிப்புடன் இருக்காங்க பார்த்தீங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது, பாகமும் கிடையாது. நீ கும்பிடலாம், உனக்கு வேணா நீ கும்பிட்டுக்கோ. ஆனால் உன்னோட சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நாங்கள் உன்னை சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாங்க. நாம் அப்படி சொல்லுவோமா? நம்முடைய உறவினர்கள் எத்தனையோ பேர் வந்து புற மதஸ்தர்களாக இருக்கிறாங்க, அல்லது ரட்சிக்கப்படாதவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சில விஷயங்களாக நம்மளோடு கூட ஒத்துப்பாங்க. நீ கோயிலுக்கு வரி கொடு, நீ உன் சாமியை கும்பிட்டுட்டு போயா. ஆர்சிக்காரங்க சொல்லுவாங்க, கோயிலுக்கு வரி கொடு, மண்டபப்படிக்கு வரி கொடு, நீ வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ வந்து கும்பிட வரலைன்னா வேண்டாம், வரியை கொடும்பாங்க. வேற நடுவில் வந்து ஒரு ஆள் பஞ்சாயத்தம், அட என்னையா சொல்லிட்டார் அவர், அந்த நீங்களும் ஒரு சாமியை தானே கும்பிட்றீங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சாமி தானே, வரியை கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, ஊரோட ஒத்துப்பாங்கப்பா. சாமி ஒரு சாமியத்தையும் கும்பிட்றீங்க, அப்புறம் உங்களுக்குள்ள சண்டைம்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவாக சொல்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்கானா, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். நம்ம தானியேலில் ஒரு வசனம் வாசிப்போம், ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் கஷ்டப்படும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் வருவாங்க, ஒன்லி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படின்னா பாருங்கள், இப்போ தேர்தல் டயத்துலலாம் வந்து கிறிஸ்தவர்களாகி உங்களுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட்டாக இருப்போம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படிம்பாங்க. ஒன்லி டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அவர் ஓட்ஸ். நம்முடைய ஓட்டுகளை வாங்கி அவங்க அந்த இதில் உட்கார்றதுக்காக தான் அதுவே ஒழிய, மற்றபடி சும்மா ஒரு அறிக்கை விடுவாங்க, ஏதோ ஒரு போராட்டமாங்க, அவ்வளோதான். ஸோ தே ஆர் நாட் ரியலி சப்போர்ட்டிங் எஸ் இன் ஸ்பிரிட். சும்மா எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஒன்லி டு கெட் அவர் சப்போர்ட். நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிக்கிறதெல்லாம் நம்ம சப்போர்ட் அவங்க வாங்கிக்கிறக்காரு. ஸோ லீவ் இட். நான் என்ன சொல்லுவேன்னா, இது மாதிரி அந்த ஜனங்கள் வந்து நாங்களும் உங்கள் சாமியை தான் கும்பிட்றோம்னு சொல்லி சேர்ந்து கட்டுவோம் வாங்கினாங்க. இவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அப்போ தான் அவங்களுடைய ரியல் இது உள்ளேருந்து வெளியே வருது பாருங்கள். உண்மையிலே அந்த சாமியை கும்பிட்றவங்களாம் என்ன செய்வாங்க, சரிப்பா சரி நீங்கள் கட்டுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை. அடுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, ராஜாவுக்கு கடிதம் எழுதுறாங்க எல்லாம் சேர்ந்து எழுதி. அப்போ அதுக்குள்ளே ராஜா மாறிட்டான். ஆலயத்தை கட்ட சொன்ன ராஜா மாறி வேற ராஜா வந்துட்டான். அவனுக்கு இது எதுவுமே தெரியாது. அவனுக்கு எழுதுறாங்க, இவங்க பெரிய கலகம் பண்ணுற பட்டணம் இது, ராஜாக்களுக்கு எதிராகவே கலகம் பண்ணுவாங்க, அவங்க தான் இப்போ வந்து திரும்பி கட்ட போகிறாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க, உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சுற்றி சுவர்லாம் எடுத்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில் உட்காந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வரி கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டிய எங்கள் கடமை சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதிட்டாங்க. அதில் எழுதியிருக்கு பாருங்கள், அதுக்கு பின்னாடி இஸ்ராலேயே அதில் கீழே எழுதியிருக்கு, நீங்கள் படித்து பார்க்குறனா படித்து பாருங்கள். உடனே என்ன செஞ்சிட்டான் ராஜா வந்து, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் ஆராய்ஞ்சு பார்த்தேன், அது உண்மைதான், அதனால நிறுத்துங்கன்ட்டான். 24 வருஷத்தை பாருங்கள். முதல்ல தைரியமாக நின்று கட்டினாலும் கூட இப்போ வந்து இந்த ஜனங்கள் வந்து ஒத்து போகிறது மாதிரி வந்தாங்க. முடியலன்னு உடனே எதிராளியை வந்து வேலையை நிறுத்திவிட்டாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா சாத்தான் என்ன செய்வான்னா, ஒன்று நம்மளோட சேர்ந்து வர்றது மாதிரி வருவான், இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒத்து போலேன்னா காலை பிடிச்சி காலை வாரி விடுவான். இன்னொரு தந்திரம் என்ன தெரியுமா, பின்னாடி இழுத்தா நீங்கள் விழுகலைன்னு வச்சுங்க, முன்னாடி தள்ளி விடுவான் வேகமாக. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், வருமானத்தில் உயர்வு, தொழிலில் விருத்தி, அவ்வளோதான், அதோட சரி. பிழைப்புக்கு வழியே இல்லாதவங்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சபையை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிழைப்புக்கு தேவன் ஒரு வழியை குண்டு பண்ணி ஆசீர்வச்சிட்டாருன்னு வச்சுங்க, அவ்வளோதான். தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். பிழைப்புக்கு வழியே இல்லை பிரதர், ஏதாவது ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டலாம்னு நினைக்கிறேன், கொண்டு வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவரே இந்த ஆட்டோவை ஆசீர்வதிங்க, நல்லா ஓடணும், நல்லா சவாரி கிடைக்கணும், ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. ஆக்சிடென்ட் ஆகலை, நல்லா தொழில் ஓடிச்சு எல்லாம் பண்ணிச்சு, ஆளையே காணோம், ஆட்டோவையும் காணோம் ஆளையும் காணோம். என்னடான்னு கேட்டால் என்னது, பிஸி 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 பிஸி, தொழிலில் பிஸி. இப்படி தான் நிறைய பேருடைய தொழிலை தேவன் ஆசீர்வதிப்பார். வேலை இல்லாமல் இருப்பாங்க, வேலை வேணும்னு ஜெபம் பண்ணுவோம், வேலை கிடைக்கும், வேலை வந்துருச்சா ரைட். தே வில் வொர்ஷிப் த கிரியேஷன் ராதர் தென் த கிரியேட்டர் அப்படின்ற மாதிரிக்க தங்கள் கைகளின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். தங்களுக்கு கிடைச்ச வேலையே தெய்வமாக
செய்யும் தொழிலே தெய்வம். சரியா? அப்படி ஆயிடுவாங்க. நாம் அப்படி இருக்கோமா பாருங்கள். ஸோ இந்த இடத்துல அந்த வேலையை நிறுத்திட்டானுங்க, டிஸ்கரேஜ். அப்புறம் சோர்ந்து போய் கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் அந்த ஒர்க்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ், சர்ச்சஸில் தேவன் வந்து தீர்க்கதரிசிகளை போதகர்களை எதுக்கு வைத்திருக்காருன்னு பாருங்கள். வேலை நின்று போச்சு. ஆனால் தேவன் இப்போ என்ன செய்கிறாருன்னா தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். தீர்க்கதரிசிகள் யார்? தேவனுடைய காரியத்தில் அவர்கள் தைரியமாக நின்று உற்சாகப்படுத்துகிறவர்கள். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். முதல் வசனத்துலேருந்து வாசிங்க. 24 என்ன வாசிக்கிறோம்? the work was stopped. அவ்வளோதான். 5வது அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். போதும், கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, ஜெருபாபேல் கட்ட தொடங்கினா அவன் என்ன செய்வான்? அதை முடிப்பான். முடித்தார்கள். ஸோ அவர் கட்ட தொடங்கினவங்க தைரியமாக செய்யும்போது டிஸ்கரேஜ் பண்ணிட்டான் அவன் ஏஜென்ட்டுகளை வச்சு. தேவன் என்ன பண்ணுறார்? தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன பண்ணார்? தொடங்கினதை முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஸோ இந்த ப்ராஃபட்ஸுங்கிறவங்க வந்து அவங்க வந்து கிரியா ஊக்கிகள் மாறிக்க. ஸோ அவங்க வந்து தேவன் என்ன செய்கிறார்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் இவர்களை கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். சாத்தான் என்ன செய்கிறான்னா அவன் அசுத்த ஆவிகளை கொண்டும் அவனுடைய ஏஜுகளை கொண்டும் அவனுக்கும் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் சபையில் உள்ள ஊழியத்திலேயே அங்கேயே வந்து கரெக்ட் பண்ணிடுறான். நல்ல நோட்டுக்கு தானே கள்ள நோட்டு இருக்கும், தங்கத்துக்கு தானே போலி இருக்கும், எதுக்கெல்லாம் விலையேற பெற்ற மதிப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் போலி வந்துடும். ரூபா நோட்டுக்கு கரன்சி இருக்குது, கரன்சிக்கு வந்து டூப்ளிகேட் இருக்குது, ஃபேக் கரன்சி அப்படின்னு சொல்கிறோம், கள்ள நோட்டு அப்படின்ட்டு. ஏன்? அது ஒரு பேப்பர், இந்த பேப்பருக்கு யாராவது கள்ள நோட்டு அடிப்பாங்களா? அந்த நோட்டு புக்குக்கு கள்ள நோட்டு அடிப்பாங்களா? அதுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன், இது 20 ரூபாய்னு, இதுக்கு ஒரு கள்ள நோட்டு எங்கேயாவது கிடைக்குமானா கிடைக்காது. அதே இதில் இந்த ஒரு தாளுக்கு வந்து ரூபா நோட்டை அச்சடித்தோடனே இதுக்கு வந்து இப்போ 500 ரூபா வேல்யூ அப்படின்னு சொன்னால் இது கள்ள நோட்டு வந்துடுது. ஏன்? ஒரே ஒரு பேப்பருக்கு 500 ரூபா வேல்யூ. இப்போ இந்த புக்குக்கே 20 ரூபா இருக்குன்னா ஒரு நோட்டுக்குன்னா இதுக்கு கள்ள நோட்டு வருது. ஸோ விலையேறப்பட்டது எதுவோ அதுக்கு வந்து போலிகள் உருவாயிடும். அப்போ தீர்க்கதரிசிகள், போதகர்கள் இவர்கள் எல்லாம் தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய உன்னதமான ஊழியக்காரலாக இருக்கிற அப்படின்னால அந்த ஊழியத்துக்கு போலி வந்துடுது. அந்த போலி எப்படி வருது தெரியுமா? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னு வாசிக்கிறோம்ல, அது வந்து இப்போ இந்தாங்க நீங்கள் 500 ரூபா கொடுத்தீங்களா, இந்தாங்க 50 கள்ள நோட்டு தரேன் வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபா தானே கொடுத்தீங்கன்னு சொன்னால் வாங்குவோமா? சொல்லுங்கள். நீங்கள் ஒரு நல்ல நோட்டு கொடுத்தீங்க 500 ரூபா நோட்டு, நான் 500 ரூபா நோட்டில் 50 கள்ள நோட்டு தரேன் வச்சுக்கங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தூக்கி போட்டு போயிரு, போய் அவன்கிட்ட கள்ள நோட்டு எனக்கு வேண்டான்ட்டு. ஆனால் இந்த நோட்டை வந்து வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல நோட்டு போலவே அடித்தாச்சுன்னா ஒத்த நோட்டுக்கு ஒத்த நோட்டவே நம்ம வாங்கிட்டு வந்துடும் இல்லையா? ஏன்னா இட் அப்பியர்ஸ் டு பி சேம், ஒரே மாதிரி தெரியுது. நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் வித்தியாசம் தெரியல. அதே காந்தியினுடைய படம் இருக்குது, அதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கு, எல்லா வாசமும் ஒரே மாதிரிக்கே இருக்குது. அங்கே தான் நம்ம ஏமாந்துடுறோம். ஸோ இப்போ பாருங்கள், சாத்தானுடைய தந்திரங்களை நம்ம எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எரேமியாவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம், எரேமியா 23. இன்றைக்கும் பாருங்கள், உலகத்தில் நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, சபையில் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அவர்களும் 2 பேருமே தேவனுடைய பெயரை தான் சொல்கிறாங்க, இயேசுனுடைய பெயரை தான் சொல்கிறாங்க, ஒரே பைபிளை தான் எடுக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து அங்கே தான் குழப்பம் வருது. ஒரே மாதிரி, ஒரே பைபிள், ஒரே ஆண்டவருடைய பேர். அப்போ என்ன செய்யறது? ஒன்று குழம்பி போகிறாங்க. குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். எரேமியா 23 16 வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் அந்த காலத்துல இருந்தாங்க கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் வேற பேரில் இருக்கலாம், தேவனுடைய தீர்க்கதரிசியிலே கள்ள தீர்க்கதரிசனம் ஒருத்தவங்களும் இருந்தாங்க. இந்த காலத்தில் தெளிவாகவே இயேசுனுடைய பேரால் தான் எல்லா தீர்க்கதரிசன ஊழியங்களும் நடக்குது. தீர்க்கதரிசிகள்னே அவங்க பட்டமே போட்டுக்கிடுவாங்க. வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி,
உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறது. தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் பணத்தின் பின்னாடி போவாங்க, பெரிய பிசினஸ்மேன் போவாங்க, அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய தொழில் விருத்தியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அள்ளி கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவனுக்கு வேண்டியது பணம். அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கத்தில் வாழ்ந்த அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்று ஒரு புக் இருக்குது. அது நம்ம இதிலே எடுக்கலாம், கூகுளிலே சர்ச் பண்ணி எடுக்கலாம், தி டீச்சிங்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ்னு. அதில் வந்து ஜாக் கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவின் பேரால் பணம் கொடுன்னு கேட்டால் அவன் கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதான்னு சொல்லியிருக்கான். உண்மையான தேவனுடைய மனுஷர்கள் வந்து பணத்தின் பின்னாடி போகவே மாட்டாங்க. தே வில் நாட் ஆஸ்க் ஃபார் மணி. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில் தேவன் அவளை வைக்கவும் மாட்டார். ஸோ அது ஒரு அடையாளம். நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு அது ஒரு அடையாளம். பணத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல. ரெண்டாவது, காம விகார நடத்தை உள்ள கண்கள். நம்ம வந்து பேதுரு எழுதுகிறார், காம விகார நடத்தை. அந்த கண்கள் வந்து காம விகார பார்வை அவர்கள் விட்டு போகாது. எதிர்பாலியரை பார்க்கும்போது ஒரு காம விகாரமான ஒரு பார்வை. இதெல்லாம் வந்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளம். நம்முடைய பொருளை, நம்முடைய ஆத்துமாவை காட்டிலும் நம்முடைய பொருளின் மேலே அவர்கள் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கண்கள் வந்து பாலி இச்சையினால் நிறைந்ததாக இருக்கும். இது ரெண்டும் ஒன்று. இது வந்து வெளிப்படையாக கண்டுபிடிக்க முடியும் சில இதில். இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்து 17வது வசனத்திலேருந்து வாசிங்க. இப்போ வாசிச்சிட்டோம் 17, 18லேருந்து வாசிங்க. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? போதும். அதுக்கடுத்து 21க்கு போங்க. 20லேருந்து கூட 20 பின்பகுதியிலிருந்து கூட வாசிக்கலாம். கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். போதும். அடுத்து 21 வாசிங்க. அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள். அவர்களை நான் அனுப்பவில்லை, அவர்கள் ஓடினார்கள். அடுத்து, அவர்களோட நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். நான் பேசல, நான் பேசினேன்னு சொல்றான். அதான் பொய். நான் பேசாதிருந்தும் நான் பேசினேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய சபையில் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் பேசினார்னு சொல்கிறதுக்கே நம்ம பயப்படுறோம். அதனால் நான் ஆவியில் உணர்த்தப்பட்டேன், தேவன் என்னோடு பேசினார் இப்படி சொல்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை வாளாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை உயர்த்த போகிறார்னு சொன்னால் இட் இஸ் எ ஃபால்ஸ் ப்ராஃபஸி. நான் சொல்லாதிருந்தும் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்கப்பா. அவர் சொல்கிறார் பாருங்க ஆண்டவர், ஐ டிட் நாட் ஸ்பீக் டு தம் பட் தே ப்ராஃபஸி. நான் அனுப்பலை, அவங்க ஓடினாங்க. நான் சொல்லனா, நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. அடுத்து வாசிங்க. அப்போ உண்மையான தீர்க்கதரிசி எப்படி அடையாளம் காண்றது பாருங்க. 22வது வசனம். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். பார்த்தீங்களா? உண்மையான தீர்க்கதரிசி யாருன்னா, தேவனுடைய சமூகத்தில் நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அவன் பேசுவான். ஜனங்களை பொல்லாத வழிகளில் இருந்து அவர்களை திருப்புவார்கள். அவங்க உத்தரம் கொடுக்க மாட்டாங்க. அவன் மோசமாக இருக்கும்போது நீ நல்லா இருக்கிற, உனக்கு ஒரு கேடு வராது, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை பாதுகாப்பார், உனக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்கிறவன் கள்ள தீர்க்கதரிசி. நான் அனுப்பலை. அடுத்து வாசிங்க கீழே 25 வசனம். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன். ஒரு தேவதூதனை பார்த்தேன், அவர் வந்தார், 2 இட்லி கொடுத்தேன், சாப்பிட்டாருன்னு சொல்கிற ஆளுகள்லாம் இருக்குது. தேவதூதன் வந்து இட்லி சாப்பிட்டு போன கதையெல்லாம் இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் இருக்காங்க, நான் பரலோகத்துக்கு போனேன், அவர் நினச்சா பரலோகத்துக்கு போயிடலாம், அவர் ஸ்வயங்க அவ்வளோதான், ஒரு ஃப்ளைட் பிடிச்சி போகிறது கூட நேரம் ஆகும், அவர் நினச்சா போயிடுவார். போனால் அங்கே போனோன்னா அப்படியே ஆண்டவர் வந்து தண்ணி அள்ளி விளையாண்டுக்கிட்டு இருந்தார் பையங்களோட. எங்கேயா அந்த பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியல. அது வெளிப்படுத்தின விசேஷம் 24ஆம் அதிகாரத்துலேருந்து இருக்கும் போல இருக்குது, நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட நாட்கள், இந்த நம்ம நாட்களே இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரிமெம்பர். சரி, அடுத்து வாசிக்க. அவங்க இயேசுவின் பேரை சொல்கிறதுனால நம்ம வந்து பாமரர்களாக இருந்தோம்னா அவங்களும் இயேசுவின் பேரை தானே சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. வாசிங்க அடுத்து. எதுவரைக்கும் இப்படி இருக்கும்? பொய் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் இருதயத்திலே ஏதாகிலும் உண்டோ? இவர்கள் தங்கள் இருதயத்தின் வஞ்சகத்தையே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாளி நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் அயலாருக்கு விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்கிறார். என் வார்த்தை அக்கினியை போலும். என் வார்த்தை இஸ் நாட் மை வேர்ட் லைக் ஃபயர். என் வார்த்தை அக்கினியை போல.
வரும். கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறதல்லவோ. இருதய கடினமாக இருக்கக்கூடிய ஒரு கல் மலையை போல இருக்கக்கூடிய மலையை சம்மட்டிட்டு உடைக்கிறோம்ல, அது மாதிரி உடைக்க என் வார்த்தைங்கிறார். தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா அப்படியே சில பேர் அழுவாங்க. காரணம் என்னன்னா, அப்படியே குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும், குத்தி கிழிக்கிற மாதிரி இருக்கும், நேராக வரும். நான் பார்த்துருக்கேன் சில இடங்கள்லாம். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, என் இருதயத்தில் இருந்தது அப்படியே பேசுனீங்க. நான் பேசலையா, அவர் தான் பேசினார், நமக்கு என்ன தெரியும் பேசுறதுக்கு. ஸோ when God speaks, தேவன் பேசினா அந்த வார்த்தை வந்து ஒரு சம்மட்டி அடிக்கிறது போல இருக்கும். இந்த சர்ச்சில் இருந்து ஒரு சிலர் போகும்போது சொன்னாங்க, குத்தி கிழிக்கிற மாதிரி இங்கே உட்கார முடியலையா, நாங்கள் போகிறோன்ட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தை இல்லைன்னா ஆறுதலாக அந்த முதல்ல சொன்ன மாதிரிக்கே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். எப்போதுமே அவங்க நல்ல வார்த்தைகளே, அவங்க என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த மாதாந்திர வாக்கு தத்தங்கள்லாம் பார்த்துறீங்களா, வருஷாந்திர வாக்கு தத்தம், மாதாந்திரம், அதில் என்னமாவது ஒரு புத்தி சொல்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே அவங்க போட்டி போட்டுக்கிட்டு நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளே எடுத்து நான் மிஞ்சிச்சா நீ மிஞ்சிச்சான்னு கொடுப்பாங்க. இவங்களாம் யார் இவங்க? இவங்களெல்லாம் வந்து வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஐயோ சொல்லிடக்கூடாது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்னு நீங்கள் நம்புகிற வரைக்கும் நீங்கள் அவங்கள வந்து அவங்களால வஞ்சிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. கர்த்தருடைய ஊழியத்து கொடுங்கள்னு, கொடுக்கலைன்னா அவங்களுக்கு சாபம்லாம் போடுவாங்க, பயமுறுத்துறது. சாத்தானுடைய ஆயுதங்களில் ஒன்று என்ன? ஃபியர், பயம், அச்சுறுத்துறது. உனக்கு என்ன நடக்க போகுது பாரு, சாபம் போடுறது. நீங்கள் மனம் திரும்பும்படிக்கு தேவன் அந்த வார்த்தையை சொன்னால் பரவாயில்ல, அவர்கள் உங்களை ஆதாயம் பண்ணி கொள்வதற்காக சொல்லும்போது சாபம் போடுற, நீ காணிக்க கொடுக்கலைன்னா, தஸ்மாவும் கொடுக்கலைன்னா உனக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துனா, இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். தேவன் ஒரு காலம் அப்படி செய்கிறவரே கிடையாது. அடுத்து வாசிங்க 30 ஆகையால் இதோ ஒவ்வொருவராய் தன் அயலாரிடத்தில் என் வார்த்தையை திருட்டுத்தனமாய் எடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ தங்கள் நாவின் சொல்லையே வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். தங்கள் நாவின் சொல்லையே சொல்லி அவர் உரைத்தார், தேவன் சொன்னார், கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி. அடுத்து, இதோ பொய் சொப்பனங்களை தீர்க்க தரிசனமாக சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலும் தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனத்தை, ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், அவருடைய ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனா இவர்கள் பொய்யான வார்த்தைகளை சொல்லி அவர்களிடத்திலிருந்து சில ஆதாயத்தை கறப்பதற்காக இப்படி பேசுகிறார்கள். அவர்களுக்கு நான் எதிரிங்கிறார். அப்படின்னா they are using God's name, தேவனுடைய நாமத்தை தான் உபயோகிக்கிறாங்க, இந்த வேதாமத்தை தான் உபயோகிக்கிறாங்க, ஆறுதலான வார்த்தையை தான் சொல்றாங்க. ஆனால் அவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள். எப்படி அடையாளம் காண்றது? மெய்யான தீர்க்கதரிசி சொன்னால் அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்கு நேராக வரும், உங்களை மனம் திரும்பும்படிக்கு நடத்தும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு 22வது வசனத்தில், and would have turned them back from their evil way and from the evil of their deeds. அவர்களுடைய கெட்ட நடக்கையிலிருந்து மனம் திரும்பும்படி செய்தால் அது நல்ல வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. என் சமூகத்தில் நின்றால் அவங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தை தான் கிடைக்கும் அப்படின்னு தேவன் சொல்றார். இதை பார்த்துங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னாக்கும், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரம், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. 24வது வசனம் வாசிங்க, மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். யார் பேரால செய்வாங்க? யார் பேரால சொல்லுங்க. 5வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி என் நாமத்தை தரித்துக் கொண்டு, இயேசுவினுடைய பெயரை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லுவர்கள் உண்டு. அப்படின்னா நானே கிறிஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரதர் சாக் சொல்லுவாங்க, இயேசுவைத்தான் கிறிஸ்து என்று அவர்கள் சொல்வார்கள். இன்னொரு தெய்வத்தை சொல்லலை, இன்னொரு தெய்வத்தை இயேசுன்னு சொல்லலை, இந்த இயேசு ஆண்டவரைத்தான் கிறிஸ்து என்று சொல்வார்கள். அவருடைய நாமத்தினால தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்வார்கள். அதனால அவருடைய நாமத்தினால தானே அற்புதம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும், வரத்தினால் அல்ல. வரத்தினால அற்புதங்களை செய்ய முடியும். கனி என்பது நாம் கலாத்தியர் 5:24 எழுதியிருக்கல, 22 வாசிக்கிறோம்ல, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் ஆவியின் கனி.
இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கனிகள். அப்புறம் வந்து நம்ம தயாளமாக உதவி செய்கிறது, ஹெல்ப்பிங், அது அன்பினால் செய்கிறோம். இதை விட்டுட்டு வந்து கொடு கொடு கொடு. அட்டைக்கு 4 பிள்ளைய 4க்கும் ஒரே பேர் தான், தா 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 தான். ஒன்றுக்கு ஒரு தான், ரெண்டாவதுக்கு 2 தான், மூணாவதுக்கு 3 தான், 4வதுக்கு தாத்தா தாத்தான்னு ஒரு இந்த கோரஸ்லாம் 4 தடவை படிப்போம்ல, அது மாதிரிக்கேன். எப்போ பார்த்தாலும் சரி கொடு கொடு. சில பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு பத்திரிகையில் ஒரு 10 பக்கம் இருக்கும், அல்லது ஒரு 20 பக்கம் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 4-5 இடத்துலையாவது எங்கள் அக்கௌண்ட் நம்பர் இது, உங்களுடைய காணிக்கை அனுப்ப வேண்டிய முகவரி, இந்த பத்திரிகை தாங்குவதற்கு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி, அக்கௌண்ட் நம்பரு. அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் பார்த்துட்டு எவனும் ஃப்ராட் பண்ண மாட்டாங்களா என்னன்னு தெரியல. அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சாலே நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க. அவங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் ஓப்பனாகவே போடுறாங்க, அது என்னென்னு புரியல எனக்கு. சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சாத்தான் நம்மை வஞ்சிக்கக்கூடிய பகுதிகள். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு காரியம் என்னென்னா, ஃபோக்கஸிங் ஆல்வேஸ் ஆன் அதர்ஸ். அதாவது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம வந்து ஈடுபடும்போது நம்மளை ஒன்று டைவர்ட் பண்ணுறது. பேதுரு வந்து கடல் மேலே நடந்து வந்தார். நடந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, அந்த காற்றை பார்த்த உடனே, இயேசுவை பார்த்து வரும் பொழுது நடந்து வந்துட்டார். அந்த காற்றை பார்த்த உடனே அப்படியே ஐயோ ஆண்டவரேன்னாரு, மூழ்க ஆரம்பிச்சிட்டார். இது எதுக்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், நான் முதல்ல சொன்னல பேதுருல பாடுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்தோம்னா நம்ம விசுவாசத்தை இழந்து மூழ்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை டைவர்ட் பண்ணுறது அவனுடைய வேலை. டைவர்ஷன், டிஸ்கரேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து சாத்தானுடைய ஆயுதங்கள். அதனால் நம்மளுடைய கவனம் எப்பொழுதும் இயேசுவின் மேலே இல்லாமல் நாம் வந்து வேறு பிரச்சனையின் மேலே. உங்களுக்கு ஒரு வேளை வியாதி சுகமாக்கக்கூடிய பரிகாரியை நோக்கி பார்க்காம வியாதியை நோக்கி பார்த்தோம்னா என்னாகும், அந்த ஒரே வியாதியே பெருசாக தெரியும், இது சுகமாக்க முடியாத வியாதி போல தெரியும். அப்படி அல்ல. நம்ம வந்து அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், தேவன் பரிசுத்த ஆவியானவரை, பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணார். அவர் என்ன செஞ்சார்? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். என்ன நன்மை செய்தார்? சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொண்டு அவர் என்ன செஞ்சார்? சாத்தானுடைய அந்த சாத்தானால் ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினார். 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட, தமிழில் வல்லமையில் அகப்பட்ட நிலை இருக்குது, இங்கிலீஷில் ஒப்ரஸ்டு நிலை இருக்குது. ஒடுக்கப்பட்ட, பிசாசனுடைய வல்லமையினால் ஒடுக்கப்பட்ட, பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட, வியாதிகளுக்கு உட்படுத்தப்பட்ட அவர்களை விடுதலை ஆக்குறவராக அவர் சுற்றி தெரிந்தார். அதில் ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம வந்து நீ போய் நீ பாவம் செய்யாதே, லூக்கா 13:16 வாசிக்கிறோம். அதை வந்து 16 வருஷமாக இந்த ஸ்திரீயை வந்து அவன் கட்டி வைத்திருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? மார்க் 13:16 வாசிங்க. லூக்கா 13:16. லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். சாத்தான் 18 வருஷமாய் ஒரு பெண்ணை கட்டி வைத்திருக்கான். அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதியினால் அவனை கட்டி வைத்திருந்தான், சாத்தான் கட்டி வைத்திருக்கான். ஸோ இதெல்லாம் சாத்தான் வியாதியை கொண்டு வர முடியும், பயத்தை கொண்டு வர முடியும், சந்தேகத்தை கொண்டு வர முடியும், அவிசுவாசத்தை கொண்டு வர முடியும். நம்முடைய எதில் கவனம் செலுத்துமோ அதை விட்டுட்டு இன்னொன்றில் கவனம் செலுத்த வைக்க முடியும், பிரச்சனையை பெருசாக காண்பிக்க முடியும். இப்படியாக சாத்தான் வந்து நம்மை தனம் புரண்டு போக பண்ண முடியும். பி கேர்ஃபுல். இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்கள். விசுவாசிகளுக்கு விரோதமாக சாத்தான் செய்கிறதான காரியங்களை, தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நான் இவ்வளவு பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பாருங்கள், எப்பொழுதுமே நாம் வந்து நமக்கு இருக்கிறதுல திருப்தியாக இருக்கிறதில்ல, இல்லாதலையே நோக்கி பார்க்கறது. அதான் அந்த ஏதேன் தோட்டத்தில் எத்தனையோ மரங்கள் இருந்தது, எல்லா மரத்தின் கனியும் நீங்கள் புசிக்கலாம்ட்டார். இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் அதையே சாத்தான் இது வேண்டான்ட்டாங்க, இது வேண்டான்ட்டாங்க. நீங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நிறைய காரியத்தை சொல்லிட்டு குறிப்பிட்டு அப்படி இதை மட்டும் நீ செய்யாதேன்னு சொன்னால் அதை எப்படா செய்யணும், பண்டோரா பாக்ஸ் கதை சொல்லுவாங்கல்ல, அதை எப்படா பார்க்க வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை செய்யணும். அதுதான் நம்ம மனசு. அப்போ சாத்தான் வந்து என்ன செய்கிறான்னா அப்படியே ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறான். பாருங்கள், நம்ம விசுவாசிகளுக்குள்ளே பாருங்களேன், சிலருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நம்மை காட்டில் யார் மேலே இருக்கிறாங்களோ, வசதியாக இருக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, வசதிகள் பெருகுது, அவங்க வந்து ஏதாவது ஆசீர்வாதங்கள் பெருகிட்டு போகுதுன்னா அவங்களே பார்க்குறது. அவங்களுக்கு மட்டும் என்ன அப்படி, எனக்கு மட்டும் என்ன இப்படி. என்னாகமம் 16வது அதிகாரம் பாருங்களேன். என்னாகமம் 16
இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே லேவியர்கள் என்ற ஒரு கோத்திரத்தை தெரிந்தெடுத்து தேவன் அவர்களை தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவாலயத்தில் ஊழியம் செய்யக்கூடியதான ஒரு ஸ்லாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் அதில் திருப்தியாக இல்லை. லேவியர்கள் ஆசாரியர்களாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டானது. இது குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்தில் அவர்கள் மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது பாருங்க, கீழே 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரை கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும். அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கு, யூ ஹவ் கான் ஃபார் எனஃப் யூ சன்ஸ் ஆஃப் லேவி. லேவியின் பிள்ளை புத்திரத்தாரே, நீங்கள் எவ்வளோ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து வாசிங்க. கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாறு முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். பாருங்க, சபையிலே உங்களை பிரித்தெடுத்து உங்களுக்கு ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அதில் திருப்தியாக இல்லை. நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க? அதை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை, உங்களை காட்டிலும் மேன்மையாக இருக்கிறவங்களே கற்பனை பண்ணி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் பொறாமப்படுறீங்க. அல்லது உங்களை காட்டிலும் மேன்மையாக இருக்கிறவர்களையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் லுக்கிங் அப்பான் தம் ஆல்வேஸ். அடுத்து வாசிங்க. அவர் உன்னையும் உன்னோடே கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ? இதெல்லாம் உங்களுக்கு அற்பமான காரியமா? இது எவ்வளோ பெரிய காரியம். தேவன் தம்முடைய சமூகத்தில் நின்று உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு சபையில். நீங்கள் அதில் திருப்தியாக இருக்க முடியல இல்லை? இதெல்லாம் அற்பமான காரியமா? இத்தனை பேர் காட்டிலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காரு. இஸ் இட் நாட் எனஃப்? அடுத்து வாசிங்க. இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான். போதும். ஸோ இதுக்கு மேலே நேரம் இது வேண்டாம், போதும். நீங்கள் படித்து பாருங்கள். அதாவது நாம் நமக்கு கொடுத்துருக்கிறதான வசதி, வீடு, மனைவி, பிள்ளைகள், வேலை, பிஸ்னஸ் அல்லது நமக்குள்ள வசதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தீங்கன்னு அதில் திருப்தியாக இருக்கணும். பி சாட்டிஸ்ஃபைட், பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் அண்ட் யூ ஷுட் நாட் ஆஸ்பயர் ஃபார் வாட் யூ ஆட் நாட் டு ஹேவ். நீங்கள் ஆட் டு ஹேவ், நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எது இருக்குதோ அது திருப்தியாக இருங்க. தேவன் எல்லாருலேயும் கூட உங்களுக்கு எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அதில் திருப்தியாயிரு, அதுக்கு நன்றி சொல்லு. அதை விட்டு இல்லாத ஒன்று மேலேயே நீ அப்படி கவனம் செலுத்திட்டு இருக்காத. அல்லது மற்றவர்கள் மேலேயே பார்த்து அவங்களுக்கு அது இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ கம்பேரிங் அவர் செல்ஸ் வித் அதர்ஸ், நம்மளை மற்றவங்களோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது, முதன்மையாக இருக்கிறவர்களே பார்ப்பது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே பார்க்குறது, எனக்கே அது இல்லைன்னு நினைக்கிறது. நோ, இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். இதை நம்ம யோசிக்கணும். பி கண்டென்ட் வித் ஆட்டியோ. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தேவன் உங்களை எங்கே வச்சுருக்காரோ, நீங்கள் உங்களை 10வது ஆளாக வச்சுருந்தா பி தேர். எனக்கு ஆவியானவர் பேசுன சொல்கிறேன் நான், உங்களை தேவன் எங்கே வச்சுருக்கிறாரோ அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம், அதுதான் சேஃபர் பிளேஸ். அங்கே இருந்துட்டு நம்ம தலையை நீட்டிகிட்டு அவன் எங்கே இருக்கேன் பேதுரு கேட்டார்ல, அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வரும் வரை இவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன, மைண்ட் ஒரு பிஸ்னஸ்னார். உன் வேலையை நீ பார்ப்பேன். உனக்கு என்ன வேலையை கொடுத்தனோ நான் அதை செய். சபையிலையும் சரி அல்லது வேறு எங்கேயும் சரி, ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடு. பி கான்டென்ட் வித் ஹேவ். தேவனால் அதை கூட்ட முடியும். பொறாமை அல்லது மற்றவர்களோடவே நமக்கு இல்லாததையே யோசிச்சு பார்க்குறது. இருக்கிறதுல திருப்தி ஆயிரும். உனக்கு எவ்வளவு இருக்குது அதை யோசிக்கிறியா? உன்னை காட்டிலும் கீழே உள்ளவனை யோசிச்சு பார்த்துருக்கியா? கீழே உள்ளவங்கள ஒரு சாக் சொன்னார். ஒரு முறை யாரோ ஒரு ப்ராப்ளத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆலோசனைக்கு வந்தாங்களாம். அவர் சொன்னார், எல்லா லக்கேஜெலாம் இங்கே வச்சுவிட்டு நீங்கள் அப்படியே போய் அந்த சாக்கடை ஓரத்தில் ஒரு ஸ்லம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ஒரு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வாங்கினாராம். வாங்கி போயிட்டு வந்த உடனே சொன்னேன், வாங்க எதுவும் பேசணுமா? இல்லை நாங்கள் போயிட்டு வரோன்னு போயிட்டாங்களா. ஏன்னா அங்கே அந்த மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் பார்த்துறீங்களா? நீங்கள் ஸ்லம்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாகரிகமற்ற சூழ்நிலை, ஒரு சுகாதாரமற்ற குடியிருப்புகள், வசதி இல்லாத சின்ன சின்ன வீடுகள். அங்கே ஒரு குறிப்பிட்ட இனம்னு இல்லை, புவர் பீப்புள் ஆர் லிவிங் தேர். ரொம்ப ஏழ்மையான ஜனங்கள். நான்லாம் மும்பை போகும்போது பார்த்துருக்கேன். மும்பைங்கிற பெரிய பட்டணம் தான், பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்குது. ஆனால் ரோட்டில், மெயின் ரோட்லேயே கூட அப்படியே இந்த துணியில் கட்டிக்கிட்டு, தென்னந்தலையில் கட்டிட்டு ரோட்லேயே நின்று குளிக்குது பாவம். ரோட்டில் இப்போ அந்த பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதில் மேடை, அதுகள்லேயே குடியிருக்கிற ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க.
ஏன்னா எங்கேயாவது வீட்டு வேலைகள் செய்வாங்க, அவங்க வந்து ஒரு 20 மைலுக்கு அங்கேருந்துலாம் வர முடியாது டெய்லி. ஸோ அந்த அவங்களுடைய ஸ்லம்ஸ் அதெல்லாம் ஒரு நாளைக்கு அவன் பாட்டில் கார்பரேஷனில் வந்து அடித்து க்ளீன் பண்ணி போயிடுவான். அப்படி தான் அந்த ஜனங்கள் வாழ்கிறாங்க. பாவம். சில பேர் வந்து பஸ்ஸு நிலக்குடையில் தூங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரயில்வே ஸ்டேஷனில் தூங்குவாங்க. போர் பீப்புள். அவங்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் எவ்வளவா எங்களை ஆசை வச்சுக்கிங்க. எவ்வளோ பேர் வந்து வியாதியாக இருக்காங்க தெரியுமா? வசதியாக இருக்கிறாங்க, ஆனால் வியாதி, உடம்பெல்லாம் வியாதி. சில பேரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, அது இருக்குன்னு அடிக்கிட்டே போவாங்க. பெரிய வசதிகள் மாதிரிக்க. உங்களுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்துருக்காரா? எவ்வளோ எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருங்க ஆண்டவரே, எனக்கு போதும் ஆண்டவரே. உங்களுக்கு தேவன் கொடுத்த சுகத்துக்காக நன்றி உள்ளவங்களா இருக்கீங்களா? நான் அன்றைக்கி ட்ரெயின்லேருந்து வரும்போது பார்த்தேன், முன்னாடி உட்காந்துருந்தார் இந்த விக்டரோட. அவர் மிலிட்ரியில் வேலை பார்த்தவரான். இந்த முழங்காலில் 2லையும் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னு கேட்டால், அந்த முழங்காலில் கிட்னி ஆப்ரேஷன், முழங்கால் வலி தாங்க முடியல, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு முழங்காலில். எத்தனை பேர் வந்து வியாதியில் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நமக்கு தந்த சுகத்துக்காக நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோமா? சாத்தான் வந்து நமக்கு இல்லாததான் காமிப்பான். பாரு, அவளுக்கு எவ்வளோ வசதி இருக்கணும். ஏப்பா அவளுக்கு வியாதி இருக்குப்பா, உனக்கு வியாதி இல்லையா? அதை பார்த்துருக்கியா? அவங்களுக்கு சுகம் இல்லாமல் இருக்காங்க, உனக்கு சுகம் இருக்கு, அதை பார்த்துருக்கியா? அவங்க வேலையே இல்லாமல் இருக்காங்க, உனக்கு வேலை இருக்குது, அதை பார்த்துருக்கியா? அப்படி நம்ம பார்க்குறதே இல்லை. சாத்தான் வந்து எது இல்லையோ அதையே காமிப்பான். ஒரு மரத்தின் கனியை தான் சாப்பிடக்கூடாதுன்னாரு, அதையே பார்க்குறது. ஏன் இதை சாப்பிடக்கூடாது? சாத்தான் வந்தான், அதிருப்தியில் இருந்தவன்ட்டு பார்த்தியா, தேவனுடைய அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்ல, சாப்பிட்டா உன் கண்ணு திறக்கப்பட்டு தேவனை போல மாறிடுவேன். அதுதான் அதான் கதை. போய் சாப்பிட்டான், தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டான். இருந்து உள்ளதும் போச்சுட்டா லொல்லா கம்பாங்கல்ல. அருமையாக அந்த ஏதேன் தோட்டத்தில் பரலோகத்தில் இருந்த மாதிரி இருந்துட்டு போகிறத விட்டுவிட்டு கடைசியில் என்னாச்சு? தோட்டத்தை விட்டே துரத்தி வெளியே போவோம். ஸோ என்ன அருமையானவர்கள், இந்த மாதிரிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் சொன்னோன்னே சாத்தான் பெரிய ஆள் நினச்சிடாதீங்க. 2 வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் முடிக்கிறேன். சாத்தான் வந்து தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், யோபு 2:6, இந்த 2 வசனத்தை வாசிச்சோம்னா, தேவன் நம்மளை தொடணும்னா அல்லது ஒரு விசுவாசியை தொடணும்னா தேவன்கிட்ட போய் அனுமதி கேட்டு தான் தொட முடியும். லூக்கா 22. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்படின்னு நடந்தது. உத்தரவு கேட்காமல் புடைக்க முடியாது. ஒரு விசுவாசியை தொடணும்னா தேவன்கிட்ட போய் என்ன செய்யணும்? அனுமதி கேட்கணும். யோபுனுடைய புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். இதில் என்ன தெரியுது தெரியுமா உங்களுக்கு? சாத்தான் வந்து நமக்கு கஷ்டத்தை கொண்டு வர முடியும், வியாதியை கொண்டு வர முடியும், பிரச்சனையில் கொண்டு வர முடியும். ஆனால் ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? நம்மளாம் கைவிட்டார் நினைக்க வேண்டாம். அதான் ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆல் அத்தாரிட்டி இன் ஹெவன் அண்ட் எர்த். ஒரு காலத்தில் வந்து மரணத்தை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் அவன்கிட்ட இருந்துச்சு. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த தேவன் என்ன பண்ணார்னா, எபிரேயர் 2:14 வாசிங்க. எபிரேயர் 2:14. எபிரேயர் 2:14. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை, ஒரு காலத்துல பிசாசு மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தான். அவன் நினைச்ச யாரையும் உயிரை எடுக்க முடியும். அடுத்து வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். எப்படி ஆனார்? முதல் வசனத்தை மறுபடியும் வாசி. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையில் நம்முடைய பாவங்களை மாத்திரம் அவர் சுமந்து தீர்க்கல, மரணத்துக்கு அதிபதியாகிய அந்த அதிகாரியாகிய பிசாசுக்கு இருந்த அந்த அதிகாரத்தையும் என்ன செஞ்சார்? உரிந்து கொண்டார். பைபிள் எழுதியிருக்கு. அதிகாரத்தை, சகல அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் அவர் உரிந்து அவனை வெளியரங்கமான கோலமாக்கி, இப்பொழுது துண்டை காணாம் துணியை காணாம் இயேசுன்னு சொன்னாலே ஓடுற அளவுக்கு வச்சுட்டார். இப்போ இயேசுன்னு சொன்னால் ஓடுறான்னு என்ன அர்த்தம்? அந்த அவனுக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும், பல்லு பிடுங்கன்னா பாம்பு, இந்த பாம்பு விஷம் இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? புஷ்ஷுங்கும். அதுக்கு விஷமே இல்லைன்னு வச்சுங்க, பல்லு அந்த விஷப்பையெல்லாம் எடுத்தாச்சு வச்சுங்க, அது எத்தனை புஷ்ஷுனாலும் நம்ம என்ன செய்வோம்? அது வாட்டில் மேலே அப்படி கொத்திக்கிட்டு இருந்தால் கூட நம்ம வாட்டில் இருந்துக்கிடுவோம். ஏன்? அதுதான் ஒன்றுமே இல்லைன்னு தெரியுமே.
இப்போ புஷ்வானா புஷ்ன்னு சொல்லும். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம். எல்லா வியாதியும் பிசாசுனால தான் வரும்னு அர்த்தமே கிடையாது. சில நேரங்களில் பிசாசு வியாதியை கொண்டு வரலாம். அதே சமயத்தில் அந்த வியாதியை சுகமாக்க வல்லவர் தேவன். அதே மாதிரிக்க நமக்கு மரண பயம் வரும் சில நேரங்களில். ஆனால் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்க இயேசு ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து இவ்வளோதாப்பா மரணங்கிறது, நீ பயப்படவே வேண்டாம், தூங்கி எந்திரிக்கிற மாதிரி தான், இட் இஸ் நத்திங் பட் தட், அதனால் நீ கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டார். ஸோ மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவும், வியாதி பிசாசனுடைய அவனுடைய பொல்லாத அடக்குமுறையினால் வரக்கூடியதான எல்லா தீமைகள், சோதனைகள், கஷ்டங்கள் இருந்தும் தேவன் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம யூதா 24 வாசிக்கிறோம். சில பேர் இப்படி நினைக்கிறாங்க. இன்றைக்கி நான் ஒரு தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவருடைய சந்தேகம் என்னென்னா, வெளிநாட்டில் உள்ளவர், அவர் என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் இப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், ஆனால் நான் பாவம் செய்யாமல் என்னைய வாழ முடியுமா, இப்படியே வாழ்ந்துருவேனா, நான் சோதிக்கப்படுறேனே, விழுந்து போகிறேனே. நான் சொன்னேன், யூ ஹவ் நாட் ஏர்ன்ட் திஸ் சால்வேஷன். நீ கிரியைகள்னால புண்ணியம் செஞ்சு இந்த ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை. யூ ஆர் கிஃப்டட் வித் சால்வேஷன். அப்படி தான் எழுதியிருக்கு எபேசியர் 2:8. விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது கிரியையினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிரியையினால் நீ உண்டானது அல்லன்னா கிரியையினால் எப்படி நீ இழக்க முடியும்? See that. கிரியையினால் சம்பாதிச்சிருந்தா தான் நீ கிரியையினால் இழக்க முடியும். ரூபாயை கொடுத்து வாங்கியிருந்தேன்னா ரூபாயை கொடுத்து விற்க முடியும். நீ கிரியையினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. தென் how can you lose that salvation by your deeds? அப்போ என்ன அர்த்தம்? அப்போனா சரியாக போச்சுடா, இன்னும் ஒரு கை பார்த்துருவோம். என்ன நம்ம என்ன செஞ்சாலும் சரி, ஒன் சேவ்டு எவர் சேவ்டு, நோ, அப்படி கிடையாது. 2 முனைக்கும் போயிடக்கூடாது. ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டோம்னா என்ன வேணாலும் செய்யலாம், ரட்சிப்பை இழக்க மாட்டோங்கிறது இன்னொரு நம்பிக்கை, அது மோசமானது. அல்லது இது ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம்னா உடனே நம்ம ரட்சிப்பை இழந்து போயிடும்னா அதுவும் தப்பு. எப்பொழுதெல்லாம் நீங்கள் நம்ம தவறி பாவம் செய்கிறோமோ அப்பொழுது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, நம்ம மனம் வருந்தும் பொழுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளுவதே இல்லை. நான் முதல்ல சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு சொன்னார் பவுல்? மனம் திரும்பினா நீ மன்னிக்கணும், இல்லைன்னா சாத்தான் உடனே வஞ்சித்து விடுவான், அவங்களையும் வஞ்சித்து விடுவான். அப்போ நம்மகிட்ட சொன்ன ஆண்டவர் 7 முறையினால் மன்னிப்பான்னு சொன்னால் அவர் மன்னிக்காமல் இருப்பாரா? அதனால் நம்ம மனமறிஞ்சு வேணும்னு திட்டம் போட்டு பாவம் செய்தால் ஒழிய, நம்ம தவறி செய்யக்கூடிய பாவங்கள், பலகீனத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் நம்ம விழுந்து போனோம்னா நடக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே விழும் என்று பெற்றோர்களுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியாதா? தெரியும். எனவே அவர் நம்மை கைவிட மாட்டார். அதே சமயத்தில் சின்ன பிள்ளைகள் விழுகிறதுக்கும் பெரியவர்கள் விழுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? நம்ம எல்லாருமே விழக்கூடியவங்க தான். தடுமாறி விழுந்துருவோம் இல்லையா? வண்டி ஓட்டும்போது நல்லா, முதல்ல சைக்கிள் ஓட்டும்போது ஓயாமல் விழுவோம். அப்புறம் ஓட்ட ஆரம்பித்த முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் விழுகலாம். ஸோ அதே மாதிரி தான் நாம் தேறி வரும்பொழுதும் கூட சில நேரம் விழுந்துட முடியும். ஆனால் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருக்கிறவன் தான் நீதிமான், விழுந்த இடத்துல கிடக்கிறவன் பாவி. ஸோ நம்ம இப்போ கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி நம்ம இப்போ பிரதர் லீட் பண்ணுவார். நம்ம மனசில் வச்சுங்க, சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் பயம், அவிசுவாசம், கவலை, பாடுகள், துன்பங்கள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறது, இது டைவர்ஷன். நம்மளை எதில் கவனம் செலுத்தணுமோ அதை விட்டுட்டு வேறு எதில் கவனம் செலுத்துறது, நமக்கு கிடைக்காததுலேயே நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது, மற்றவங்களையே மேலே இருக்கிறவங்களையே யோசித்து பார்க்குறது, அப்படிப்பட்டதான எல்லா காரியங்களும் சரி, அது எல்லாமே சாத்தானுடைய தந்திரங்கள். இதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் பாக்கியவான்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிலாம் சந்திக்கும்போது பி கேர்ஃபுல். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு எது தேவையோ அதை கொடுப்பார். இல்லாத குறித்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான வசதிகளையும் வரங்களையும் தேவன் கொடுப்பார். எனவே இல்லாத குறித்து கவலைப்பட வேண்டாம், இருக்கிறதுல திருப்தியாக இருங்க. காட் பிளஸ்.